இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் பாண்டிச்சேரி, கடலூர் மறை மாவட்டத்தில இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருத்தலத்தை பற்றி தியானிக்க போகிறோம். இந்த திருத்தலமானது விருத்தாசலம் வட்டத்தில கோணாங்குப்பம் கிராமத்தில முகசபரூர் என்று சொல்லப்படுகிறார் இடத்திலே அமைந்துள்ளது. இந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு வரலாறு உண்டு. 17ஆம் நூற்றாண்டில் இத்தாலி தேசத்தில் இருந்து நம் தேசத்தில நற்செய்தி அறிவிக்க கடந்து வந்த கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி அவர் வீரமாமுனிவர் என்று அழைக்கப்படுகிறார். வீரமாமுனிவருடைய ஒரு சிறப்பு அம்சம் எது என்று கேட்டால், எங்க போனாலும் அன்னையின் துருவத்தை தாங்கிச் செல்லுவார். அன்னையின் மீது அவ்வளவு அன்பு, அவ்வளவு உறவு, அவ்வளவு பக்தி தான் வீரமாமுனிவருக்கு. அதனால் அன்னைக்கு ஒரு ஆலயத்தை அர்ப்பணித்தால், அன்னைக்கு ஒரு தேசத்தை அர்ப்பணித்தால், அன்னையோடு இணைந்து பயணித்தால் வாழ்க்கையின் சோர்வுகள் நீங்கும், குடும்பத்தில அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும் என்ற ஒரு ஆன்மீக உறவு வீரமாமுனிவருக்கு இருந்தது. வீரமாமுனிவர் ஏலாக்குறிச்சிக்கு போற வழியில களைப்புற்றதினால கோணாங்குப்பத்தில் இருந்து அருகில் உள்ள முகசபரூர், அது ஒரு காட்டுப்பகுதி தான். அந்த காட்டுப்பகுதியில தான் இடையர்கள் ஆடுகளை மேய்க்க செல்லுவாங்க. அந்த காட்டுப்பகுதியில அவர் களைப்புற்று தூங்கும் பொழுது ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த சிறுவர்களில் ஒரு சில சிறுவர்கள் ஒரு சிறுவத்தை திருடி கொண்டு சென்று முட்புதரில் மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சாங்க. அதுக்கு பிறகு சொருவத்தை காணாமல் சங்கடத்தோடு வீரமாமுனிவர் ஏலாக்குறிச்சிக்கு திரும்பி சென்றார். ஒரு சில காலங்களுக்கு பிறகு கோணாங்குப்பம் தேசத்தில சமீந்தாராக இருந்தார், செல்வந்தராக இருந்தார் கச்சிராயர். அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. நீண்ட காலங்களாக பல இடங்களுக்கு வேண்டுதல் வைத்து போனோம், ஆனால் குழந்தை பிறக்கவில்லை. அப்படிப்பட்ட கச்சிராயருக்கு கனவில் பரிசுத்த மாதா காட்சியளித்து, எனக்கு ஒரு சங்கடம் உண்டு, நான் 30 இருக்கிறேன், எனக்கு ஒரு தங்குவதற்கு ஒரு ஆலயம் இல்லை, நீ எனக்கு ஒரு ஆலயம் கட்டி எழுப்பினால் உனக்கு குழந்தை பாக்கியத்தை தருவேன் என்று அன்னை வாக்குறுதி வழங்கினார். குழந்தை பாக்கியம் தரும் செல்வநாயகி அம்மா, நான் உனக்கு குழந்தை பாக்கியம் தருவேன் என்று வாக்குறுதி கொடுத்தோடனே இந்த ஜமீன்தார் முகசபரூர் என்று சொல்லப்படுகிற அந்த காட்டுப்பகுதியில வேலையாட்களோடு சென்று இந்த சொருவத்தை தேடினார். அவர்கள் இந்த சொருவத்தை கண்டுபிடிச்சாங்க. இந்த சொருவத்தை கண்டுபிடிச்சு அவர்கள் அந்த இடத்தில அன்னைக்காக ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பினார். இந்த சொருவத்தை இந்த ஆலயத்தில் நிறுவினார். அதற்கு பிறகு இந்த சமீந்தார் குழந்தை பாக்கியத்தை பெற்றுக் கொண்டார். குழந்தை பாக்கியம் அருளும் செல்வநாயகி அம்மா, இதுதான் செல்வநாயகி அம்மாவின் வரலாறு. இதை பற்றி கேள்விப்பட்ட வீரமாமுனிவர் தன்னுடைய சொருவம் கண்டுபிடித்ததும் அங்கே வந்து அன்னையின் மகிமைக்காக ஒரு ஆலயம் கட்டி எழுப்பதை பற்றி கேள்விப்பட்ட வீரமாமுனிவர் மகிழ்ச்சி அடைந்து மறுபடியும் அந்த இடத்திற்கு கடந்து வந்தார். அந்த இடத்தில வீரமாமுனிவர் பங்கு தந்தையாக பணியாற்றி அந்த இடத்துல வைத்துதான் வீரமாமுனிவர் தேம்பாவணி என்ற அந்த காவியம் எழுதி பூர்த்தி செய்தது. தன்னுடைய வேலை செய்கின்ற மிஷன் ஒர்க்கினுடைய இடமாக வீரமாமுனிவர் இந்த இடத்தை எடுத்துக்கொண்டார்.
அதனால் கொணாங்குப்பம் வீற்றிருக்கின்ற பெரிய நாயகி அம்மா, குழந்தை பேறு தருகின்ற தாய் தான். அன்னையை தேடி செல்வோம், அன்னையின் அபிஷேகத்தை வாழ்க்கையில பெற்றுக்கொள்வோம். அங்கே நிறுவப்பட்டிருக்கிற திருச்சுருவமானது தமிழ் கலாச்சாரத்தின்படி மணிலாவிலிருந்து வீரமாமுனிவர் கொண்டு வந்த சுருவந்தா. தமிழ் கலாச்சாரத்தின்படி சாரி அணிந்து காதில் வளையல் போட்டு தமிழ் கலாச்சாரத்தின்படி உருவாக்கப்பட்ட சுருவம். இது மணிலாவில உருவாக்கப்பட்ட சுருவம் தான். அதனால் தேவ அன்னை கொணாங்கப்பத்தில் வீற்றிருந்து நம்மை அன்போடு அழைக்கின்றார். அன்னையின் ஆசீர்வாதத்தை பெறுவோம், அன்னையோடு இணைந்து பயணிப்போம், கரைகளை கும்பிடுவோம், கண்களை மூடுவோம். பெரிய நாயகி அம்மாவை, அநேக மக்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கி வழங்குகின்ற தாயே, எங்களை முற்றிலுமாக உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். சிலுவையின் கீழ் எங்களுக்கு தாயாக கடந்து வந்த அன்னையே, எங்களது துயரங்களில், எங்களது சங்கடங்களில், எங்களது கவலைகளில் எங்களுக்கு துணையாக கடந்து வாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன்.